வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான அஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் தென் நம்ம 12th ஸ்டாண்டர்டும் கொஞ்சம் கவர் பண்ணனால ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட முடியல. மேபி இதுக்கப்புறம் 12th ரிசல்ட்டும் வந்துடுச்சு. அண்ட் தென் வந்து இந்த ஒரு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த வருஷம் ரிசல்ட் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு மார்க் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், அண்ட் தென் கம்பேர் வித்லி 12th ஸ்டாண்டர்டை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ 8ஆம் தேதி. ஸோ நேற்று வந்து அவங்களுக்கான ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ ரிசல்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ அமேசிங். ஸோ ரொம்பவே வந்து நல்லா வந்திருக்குன்னு தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா நிறைய சப்ஜெக்டில் வந்து மார்க் வந்து அதிகமாக வந்து சென்டம் போட்டிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு. அண்ட் தென் நிறைய மார்க்கும் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டு அண்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கான ரிசல்ட்டும் எந்த மாதிரி வரும் அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் 2 இயர்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது ஸோ 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் தென் பாட்னி, ஜுவாலஜி பயாலஜி ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி காமர்ஸ் குரூப் ஸோ ப்ரீவியஸாக வந்து 600 போட்டது காமர்ஸ் குரூப் மட்டும் தான். ஸோ இந்த தாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேர்ள் தான் வந்து மேபி 600 எடுக்கலை. ஸோ 599 நீங்கள் நியூஸ்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு ஸோ ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. ஸோ 10th 11th தான். ஸோ 10th என்ன பிரச்சனை அப்படின்னா ஸோ உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் பொழுது எக்ஸாம் பேப்பர்ஸ் ஒரு சிலது வந்து கொஞ்சம் இஷ்யூவாக கொஞ்சம் சேஞ்சிங் த கொஷின்ஸ்ற மாதிரி கொஞ்சம் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான கிரேஸ் மார்க்ஸை பற்றியும் நம்ம வந்து அதில் வந்து பேசியிருந்தோம். அண்ட் தென் 10th வந்து இந்த வருஷத்துக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும்ன்றது ரொம்ப 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 நல்லா தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 100% வந்து பாஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கொஷின் பேப்பர்லேயே ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணனால ஸோ இந்த தாட்டி உங்களுக்கு வந்து திருத்தும் போதே வந்து வேல்யூவேஷன் டைம்லேயும் வந்து ஃப்ரீயாக திருத்துங்க அப்படின்ற ஒரு நியூஸை வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் தென் வேல்யூவேஷன் பண்ண டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ வந்து இந்த தாட்டி வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் 100% வந்து பாஸ் வந்துடும். அண்ட் தென் சென்டம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது வந்து தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டம் அடிக்கின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து ஆக்கிட்டாங்க. அண்ட் சயின்ஸு ஸோ கம்பேரிபிலிட்டி மேக்ஸ் இஸ் வெரி டஃப்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ சென்டம் போடுறது அப்படின்றது. ஸோ சோஷியல் சயின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து சென்டம் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். தென் அதுலேயும் வந்து காலக்கோடில் வந்து ஒரு இஷ்யூ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து வீடியோ வந்து சேனல் வந்து பேசியிருந்தோம். ஸோ மேபி உங்களுக்கு வந்து ஸோ 590க்கு மேலே ஓகேங்களா? ஸோ வந்துடும். அண்ட் தென் சென்டம் போடுறது தான் கொஞ்சம் வந்து இதில் வந்து லேக் ஆகுது. ஸோ அது ரிசல்ட் வரும்போது தான் வந்து எனக்கே வந்து தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு சிலவங்க வந்து நம்ம கேட்கும்பொழுது ஸோ மேபி வாய்ப்பு இருக்குது போடுவாங்க அப்படின் தான். ஏன்னா வந்து எல்லா ஜோன்ஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் ஒரே மாதிரி வந்து வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலது வந்து நான் ஆல்ரெடி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லலாம் கொஷின் பேப்பர்ஸ் போச்சு அப்படின்னா அதுங்க வந்து ரொம்ப டஃப்பாக வந்து இருக்கும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர்ஸ் வந்து மேபி அந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டில் போச்சு அப்படின்னா அவங்க ரொம்பவே வந்து டைட்டாக வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து 500க்கு 500 போடுறது மேபி அது கேரண்டி இல்லை. மேபி ரிசல்ட் வந்துட்டு அப்புறமா தான் அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடுங்க. நிறைய பேர் வந்து நான் மேக்ஸில் கம்மியாக இருக்குமா அதுக்கு பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ எல்லோரும் பாஸ் ஆகிடுங்கக்கன்னா ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ரொம்ப வந்து ஃபேர் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரீயாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போகலான்னு யோசிங்க. நல்லா சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மர் டைமில் ஹெல்த்தை நல்லா வந்து பார்த்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை. லவ் யூ டு ஆல்.